ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்றுக்கு மண்டே மார்க்கெட் போயிருந்தேன். 20 ரூபாய்க்கு வெள்ளை இறாலும் 20 ரூபாய்க்கு கருப்பு இறாலும் வாங்கியிருந்தேன். நான் வந்து இந்த கருப்பு இறால் வளர்ப்பு இறால்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க இதுவும் கடல் இறால் தான் அப்படின்னு. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இறால் பிரியாணி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இது குக்கரில் இறால் பிரியாணி பண்ணலை, பேனில் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், கசகசா இந்த மாதிரி மட்டும் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனதும் கூடவே தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே புதினா ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கீரை இல்லை, அதனால் புதினா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து எடுத்து வச்ச இறால்லாம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பிரியாணி மசாலாயும் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு ஊற்றிருக்கேன். அடுத்து அரிசியை வந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஜீரக சம்பா ரைஸ். கடைசியில் சிம்மில் வச்சு ஒரு 1/2 hour மூடி வச்சு எடுத்தால் ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் நிறைய இறால் ஆட் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா இறால் எதுவுமே காணல. தேடி தேடி எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நான் வந்து பாதி இறால் எடுத்து கிரேவி செய்யலாம்னு நினச்சேன். நல்லா நான் கிரேவி எதுவுமே பண்ணலை. அவ்வளோ இறாலும் ஆட் பண்ண பிறகுமே எனக்கு இறால் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பெரிய இறால் இல்லை, ரொம்ப சின்ன இறால் தான். கிரேவி செஞ்சாலோ அல்லது சுக்கா செஞ்சாலோ ரொம்ப ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது. லைட்டாக இறால் தின்ன மாதிரி இருக்காது. அதனால தான் நான் சரி பிரியாணி செய்வோம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இறால் ரொம்ப ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் இறால் இருக்குது. கிரேவி ஒன்றும் பண்ணலை, சுக்காயும் பண்ணலை. பிரியாணிக்குள்ளே எல்லா இறாலுமே போட்டாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.